இதே மார்ச் மாதம் 2025 நான் கவாத்து வெட்டி எனக்கு வந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40 சென்ட்டில் வெறும் 750 கிலோ தான் வந்துருந்துச்சு. அதே 2026 அதே மார்ச் மாதம் பண்ண கவாத்தில் வந்த ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 டன்னு 300 கிலோ, ஏறக்குறைய 2.25 டன் வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு. இத்தனைக்கும் கெமிக்கல் எதுவுமே நான் யூஸ் பண்ண கிடையாது. ஐயா மேலே வந்து முழு நம்பிக்கையாக, ஒரே நம்பிக்கையாக வந்து செஞ்சேன். ஏதோ என்னுடைய ஏரியாவில் திராட்சை விவசாயம் பண்ணக்கூடிய மற்றவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க, இல்லை நீ வந்து இடையில கொஞ்சமாவது வந்து கெமிக்கல் பயன்படுத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஐயா மேலே உள்ள நம்பிக்கையில் என்ன ஆனாலும் சரி, எனக்கு அது நல்லா வந்தாலும் சரி, இல்லை நல்லா வரலைனாலும் சரி, எதுனாலும் சரி நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு நான் முழு முதலாக இதில் இறங்கிட்டேன், இதிலே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார் சொன்னதையும் கேட்கல. கடைசி வரைக்கும் நான் கெமிக்கல் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஐயாவோட ஆயில், ஐயாவோட பயோ மருந்து, ஐயாவோட ஃபெர்டிலைசரு, ஐயாவோட ஆயில், இதுதான் நான் விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ திரும்ப கடைசியாக போன வாரத்தில் திரும்ப நான் கவாத் பண்ணிட்டேன். 2.25 டன் எடுத்துட்டு திரும்ப நான் கவாத் பண்ணிட்டேன். ஐயா வந்தார், பழம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது வந்தார். திரும்ப சொல்லிட்டார், இந்த தடவையும் நான் உனக்கு எல்லாமே நான் ஃப்ரீயாக பண்ணிடுவேன், என்ன ஆகுது இந்த தடவையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவையும் ஐயா எனக்கு ஃப்ரீயாக எல்லாமே கொடுத்துருக்குறாரு.